வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. தாங்கள் செல்லும் சாலையில் கடந்த ஒரு அறிவிப்பு பலகையை அவசரமாக எட்டி பார்த்த சஞ்சனா, சஞ்சு, இங்கிருந்து மகாபலிபுரம் பக்கமா என்றாள் அவனிடம் திரும்பி ஆர்வமாக. ஆமா, ஈசிஆர்ல தானே நாம இருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம மகாபலிபுரம் போகலாம். என்ன அங்க என்ன இருக்கு? ஒரே ட்ரையா இருக்கும், வேணாம். அப்போ வேற என்ன பண்றது? அங்கன்னா ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண சரியா இருக்கும். உனக்கு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வேற என்ன இடம் இருக்கு? நீ தக்ஷண சித்ரா போயிருக்கியா? ஐயோ, அங்கெல்லாம் வேணாம். ஏற்கனவே அபிஷியல் பிக்னிக் ட்ரிப் ஒரு வீக்கெண்ட் போயிருக்கோம், ஒரே போரு. அப்போ நீ எப்படிதான் எதிர்பார்க்கற? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங்கா. ஓஹோ, மகாபலிபுரம்ல என்ன மேடம் த்ரில்லிங் இருக்கு என நக்கலாக கேட்டான் சஞ்சய். அது போர்ட பார்த்ததும் ஒரு வேகத்துல கேட்டுட்டேன். அசடு வழிய சொல்பவளை பார்த்து குறுக்காக தலையசைத்து சிரித்தவன், நான் வேற ஒரு இடம் தான் நினைச்சேன். தக்ஷண சித்ரா பத்தி சும்மா உன்கிட்ட பேச்சு கேட்டேன் என்றவாறு வாகனத்தை திருப்பினான். நீ என்னதான் பிளான் பண்ற? வா, நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. சற்று நேரத்தில், என்னது பிஜிபியா? சஞ்சு, கடுப்பு கலப்பாத. சின்ன வயசுல இருந்து இங்க 10 தடவைக்கு மேல வந்திருப்பேன் என எரிச்சல் அடைந்தாள். சும்மா குதிக்காத, நாம அதுக்குள்ள போகல. அப்புறம் என்றாள் வேகமாக. மரைன் கிங்டம் போலாம். என்னது, ஸ்கூபா டைவிங்கா சொல்ற? அவள் திகைப்புடன் கேட்க, ஆமா, கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டியே என்று திரும்பி பார்த்தான். இது இப்போ கொஞ்சம் வருஷமா தானே இருக்கு. பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்கேயும் ஃபேமிலி அவுட்டிங் பெருசா போனதில்ல. அவள் முகத்தில் சட்டென்று பரவிய வெறுமையை கவனித்தவன், சரி அப்போ இங்கே போலாம், இறங்கு என்றான். நிமிர்ந்து வெளியே பார்த்தவள், ஆனா சஞ்சு, எனக்கு ஸ்விம்மிங் கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அதோட ஸ்கூபா எல்லாம் இன்டெப்த் போற மாதிரி இருக்குமே, பிரீத்திங் கண்ட்ரோல் இல்ல, பயமா இருக்கு, வேணாம் என அவசரமாக மறுத்தாள். அதெல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. ஒரு ஸ்லாட்டுக்கு 2% அலோவ் பண்ணுவாங்க. நான் உன் கூடவே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு இருக்கிற ட்ரைனர்ஸ் நம்ம கூடவே தான் பிடிச்சுக்கிட்டு ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்க. சோ பயப்படாத, முடியலன்னா குவிட் பண்ணிக்கலாம். ஆனா என்றவள் கலக்கத்துடன் தயங்க அவன் கீழிறங்கி சுற்றி வந்து அவளின் கதவை திறந்து வெளியே இழுத்தான். சஞ்சு, விளையாடாத நீ. நீ எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் கேரக்டர் நினைச்சா இப்படி பிரணவி மாதிரி பயப்படுற? அவனை முறைத்தவள், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கத்தானே செய்யும் என்று பல்லை கடித்தாள். வாஸ்தவம் தான். சரி வா. அலுப்புடன் இறங்கியவள், எனக்கு பயமா இருக்கு சஞ்சு என்றாள் கலக்கத்துடன். அட வாமா, நான் தான் கூடவே இருக்கேன்ல என கைப்பிடித்து அழைத்து சென்றான். உள்ளே சென்று நுழைவுச் சீட்டு வாங்கி பயிற்றுனரின் அறிமுக வகுப்பு மற்றும் விதிமுறைகள் எல்லாம் கற்றறிந்து அதற்கான தனிப்பட்ட உடைகளை அணிந்து தண்ணீரின் அருகே செல்ல செல்ல அவள் இதயம் தடதடுத்தது. பெண்ணின் முகம் பார்த்து, சஞ்சு, ஜஸ்ட் என்ஜாய் திஸ் மொமெண்ட், கீப் ஸ்மைலிங் டார்லிங் என்று அவள் தோள் அணைத்து அவன் தேற்ற அவளுக்கு யானை பலம் கிடைத்தது போல் புது தெம்பு வந்தது. அத்துடன் அவன் இலகுவாக உதிர்த்த அன்பே எனும் சொல் அவளின் இதயத்தை ஆழமாக தொட மெல்ல முறுவளித்து அவன் கை கோர்த்து கொண்டாள். வா, ஒன்னும் இல்ல, நல்லா ரிலாக்ஸ்டா இரு. அவங்க சொன்ன சைன் லாங்குவேஜ் ஞாபகம் இருக்குல்ல? எதுவும் கஷ்டமா இருந்தா உடனே சிக்னல் கொடு, நான் உன்னையதான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன் என தலையசித்தவள் அதை அவனிடம் ஒருமுறை செய்து காட்டி தெளிவுபடுத்தியும் கொண்டாள். கேர்ள், அவ்வளவுதான், சோ சிம்பிள் என்று புன்னகைத்து வாழ்த்து கூறினான். முதல் 5 நிமிடங்கள் தான் அவளுக்கு திக் திக் என்று கழிந்தது. அதன்பின் அந்த புது அனுபவத்தை அத்தனை குதூகலமாக எதிர்கொண்டாள் சஞ்சனா. அதிலும் தண்ணீரின் அடி ஆழத்தில் அவளை சுற்றி வரும் சிறு மீன்கள் முதல் சுறாமீன் வரை கண்டதில் பெண்ணிற்கு பெரும் சிலிர்ப்பாக இருந்தது. அவர்களுக்கான நேரம் முடிவடைந்து வெளியே வந்ததும் சஞ்சயை இறுக அணைத்துக் கொண்டாள் அவள். அவனுக்குத்தான் சட்டென்று அதை ஏற்றுக்கொள்ள ரொம்பவே தடுமாற்றமாக போய்விட்டது. பிரணவியை தவிர எந்த பெண்ணிடமும் நெருங்கி பழகி இராதவனுக்கு அவளின் அரவணைப்பு ஒருவித அவஸ்தையை கொடுத்தது.
மெல்ல அவள் முதுகை தட்டி கொடுத்து, நல்லா என்ஜாய் பண்ணியா என்று விசாரித்தான். ரொம்ப such a beautiful and thrilling experience என விழிகளை பெரிதாக விரித்தாள். சிரித்தவன், சரி கிளம்பலாமா என்றதும் வேகமாக தலையாட்டி அவன் கை கோர்த்து கொண்டாள். அவர்களுக்கு உதவி புரிந்தவர்களிடம் நன்றி கூறி அவர்களின் பண்பான அணுகுமுறைக்கு பாராட்டு தெரிவித்து விடை பெற்றனர். உணவகத்துக்கு உள்ளே நடக்கும் பொழுதும் தன் கையை பிடித்தபடி ஒட்டிக்கொண்டு நடந்தவளின் செயலில் நகைத்து, இதுக்கெல்லாம் ஒரு காலத்துல பிரணவி என்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கா தெரியுமா என்றான் கிண்டலாக. என புருவம் சுளித்து கேள்வியாக திரும்பியவள், என்ன சொல்ற என்று குழப்பமாக பார்த்தாள். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளை எப்படி கைப்பிடிச்சு நடக்கவே விட மாட்டேன். சோ வாட், நான் எப்படிதான் பிடிச்சு நடப்பேன் என்று அடமாக இன்னமும் அவன் விரல்களுடன் தன் விரல்களை அழுத்த கோர்த்தாள். சரியான அடம் பிடிச்ச கழுத என்று செல்லமாக நொடித்துக் கொண்டான். ஆமா என உதட்டை சுழித்தவள், அங்க உட்காரலாம் என்ற ஒரு மேஜையை கை காட்டி அவனை இழுத்து சென்றாள். தனக்கு பிரெட் அல்வா வேண்டும் என அவள் சொல்ல, என்ன நீ காலையிலேயும் கேசரி வாங்கி சாப்பிட்ட, இப்ப திரும்பவும் ஸ்வீட் கேக்குற? நம்ம ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்தே கவனிச்சிருக்கேன். நீ எப்பவும் இப்படி எல்லாம் ஸ்வீட் விரும்பி வாங்கி சாப்பிட மாட்டியே, என்னாச்சு உனக்கு என்றாள் வியப்புடன். ஏன் இன்னைக்கு எனக்கு சாப்பிட்டு போல இருக்க, சாப்பிடுறேன். உனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா சொல்லு, நானே வாங்கிக்கிறேன் என்று ரோஷமாக கூறியவளின் நாசி நுனி கோபத்தில் சிவந்திருந்தது. இருவரும் சந்திக்க ஆரம்பித்த தினத்திலிருந்தே ஒருவர் மாற்றி மற்றவர் என சம பங்காக பிரித்துதான் உணவிற்கான பணத்தை செலுத்த விடுவாள் சஞ்சனா. ஒரு முறை அவன் செலுத்தினாள், மறுமுறை நிச்சயமாக அவள்தான் கொடுப்பேன் என உறுதியாக நிற்பாள். இன்றுதான் அதை பற்றி எதுவும் வாயை திறவாமல் இருக்கிறாள் பெண். என்ன யோசிக்கிற என்றாள் அதிகாரமாக. இல்ல, இதுக்கு போய் ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு பாக்குற? அதெல்லாம் அப்படிதான் வரும் என்று முகத்தை திருப்பியவளை சிறு சிரிப்புடன் பார்த்திருந்து விட்டு அவள் கேட்டதையும் சேர்த்தே எடுத்து வர சொன்னான் சஞ்சய். மனதில் சட்டென்று அந்த சந்தேகம் உதிக்க வேகமாக நிமிர்ந்து உணவு உண்ணும் அவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்தவன் தீவிர சிந்தனையில் தன் நெற்றியை சுருக்கினான். மாலை 6 மணி அளவில், எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு போகணும் என்று விசாரித்தான். மேக்சிமம் 9க்குள்ள எப்பவும் போயிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன, ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன், என்னென்ன பிளான் வச்சிருக்க? டின்னரும் வெளியில முடிச்சிட்டா ஒரு ஹோல் டே ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும்ல? ஆமாதான் என்று இழுத்த அவளுக்கும் அன்றைய தனக்கான தனிப்பட்ட நாளை அவனுடன் கழிக்க மிகவும் ஆசையாகத்தான் இருந்தது. மனது துணிந்து முடிவெடுக்க, சரி பாத்துக்கலாம், டின்னரும் முடிச்சிட்டே போலாம் என்று சம்மதித்தாள். ஓகே ஃபைன், முடிஞ்ச வரைக்கும் நேரமா கிளம்பிடலாம். அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் வாகனத்தை நிறுத்திய இடம் கண்டு, என்ன நீ திரும்பவும் எதுக்கு இங்க வந்திருக்கோம் என்று குழப்பத்துடன் கேட்டாள் சஞ்சனா. சொல்றவா என்றவன் கீழ் இறங்க பிஜேபி மரைன் கிங்டம் இடத்தை சுற்றிலும் பார்வையை ஓட்டியவாறே அவனிடம் சென்று நின்றாள். இன்னைக்கு சம்திங் ஸ்பெஷலா இருக்கட்டும்னு டின்னர் இங்கதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன, இங்க எதுக்கு புரியலையே? வா, எல்லாம் உள்ள போனா புரியும் என அவள் கரம் பற்றி இழுத்து கொண்டு நடந்தாள். படிகளில் கீழிறங்கி வழிநெடுக இருந்த மீன் தொட்டிகளை அஸ்வாரஸ்யமாக பார்வையிட்டவாறே அந்த நீண்ட நீர் சுரங்க பாதையில் நடந்து உள்ளே சென்று அவன் செய்திருந்த ஏற்பாட்டை பார்த்த அவளுக்கு பலமாக மூச்சடைத்தது. சஞ்சு என அவனோடு ஒட்டி நின்று அவன் முழங்கையை இறுக்கமாக பிடித்தாள். எப்படி இருக்கு? டிவைன் என முனகி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். சுற்றிலும் நீர் சூழ்ந்த பெரிய அறைக்கு நடுவே சிறு மேசையும் அதன் எதிரெதிரே 2 நாற்காலிகளும் மட்டும் போடப்பட்டிருக்க பெரிதான மின் விளக்குகளின் ஒளியின்றி மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருந்தது. இன்னமும் அந்த இடத்தை சொர்க்கலோகமாக காட்டியது. இது எப்படி சஞ்சு? வாட்டர் டனல் மாதிரியே தண்ணிக்கு நடுவுல இவ்வளவு பெரிய ரூம் செட் பண்ணி லைட்டிங்கும் இத்தனை ரொமான்டிக்கா அட்டகாசமா, மைண்ட் ப்ளோயிங் என்றவன் தோல் சாய்ந்தவள். என் கூடவே தானே இருந்த, எந்த கேப்ல இதை அரேஞ்ச் பண்ண என ஆர்வமாக அவன் முகம் பார்த்தாள். அதற்கு பதில் தராமல், இதை விட இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு இருக்கு, ரெடி ஆயிக்கோ என்றவளை தோளோடு அணைத்து கண் சிமிட்டியவன். ஓகே வரலாம், நாங்க ரெடி என கைபேசியில் அழைத்து யாரிடமோ பேசினான். வேகமாக அவனை விட்டு விலகி, என்ன பண்ற நீ என்றவளை அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர வைத்தவள் அதிலிருந்து ஒரு பட்டு துணியை எடுத்து அவள் கண்களை கட்டவர, ஹே என்ன கல்லாட்டா செஞ்சிட்டு இருக்க என்று பதறி அவனை தடுத்தாள். கொஞ்ச நேரம் அமைதியா இருடி
என அவளை அதட்டிவிட்டு அவன் கண்களை கட்டவும், சஞ்சு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, எனக்கு பயமா இருக்குப்பா என்று அவன் கையை பிடித்து புலம்பினாள். என்ன பயம், நான் உன் கூட தானே இருக்கேன் என்று அவள் கழுத்தை சுற்றி கரம் பதித்தவன் குனிந்து பெண்ணின் தலையில் தன் நாடியை பதித்து, ரெடியா என கிசுகிசுப்பாக கேட்டான். என் ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுடா, உனக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் பாரு. என்ன செய்ய போற என்றாள் பதற்றத்துடன். அடி பாவி, உனக்கே மைண்ட் அப்படிலாம் போகுது, என்னை பத்தி தெரியாதா? இதுக்குதான் இவ்வளவு பயப்படுறியா நீ என்று கோபமாக கடிந்தான். சாச்சா, நோ சஞ்சு, நான் அப்படி மீன் பண்ணல. இந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் கொடுக்குது, எப்படின்னு சொல்ல தெரியல. இது என்னவோ பண்ணுது, அந்த ஃபீல் என்று தன்னை வெளிப்படுத்த தெரியாமல் பரிதவித்தாள். சரி, எதை யோசிக்காத. நான் இப்போ கண்ணை திறக்கும் போது அமைதியா முன்னாடி தெரியறத மட்டும் கவனி, ஓகே என்று அவள் தோள் தட்டினான். நீ என் கூடவே இரு என அவசரமாக அவன் கைகளை தேட அவள் உடையதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். பக்கத்திலேதான் இருக்கேன் என்றவள். ஓகே, ரெடி, 1 2 3 என அவள் கண்கட்டை அவிழ்க்க எதே தண்ணீருக்குள் 2 ஸ்கூபா டைவர்ஸ் ஒரு பெரிய பேனரை விரித்து பிடித்தபடி இவள் முன்னே நீந்தி இருந்தனர். இதயம் ஸ்தம்பிக்க, வெளிகள் இமைக்க மறக்க, மூச்சடக்கி அவள் அதை வெறித்து பார்த்திருந்த நேரம் மெல்ல குனிந்து அவள் காதில் முணுமுணுத்தான் சஞ்சய். A very happy birthday, my dear angel. From today, wishing you an amazing journey with me in your life, full of success and lot of happiness. என வாழ்த்தி அவளின் உச்சியில் மென்மையாய் உதடுகளை பதித்தான். இமைகளை உயர்த்தி அவன் முகம் பார்த்தவளின் விழிகளில் இருந்து மலமளவென்று கண்ணீர் ஊற்றெடுக்க, டோன்ட் கிரை பேபி என்று பெண்ணை எழுப்பி அணைத்துக் கொண்டான். பதிலுக்கு தானும் அவனை இறுக கட்டி கொண்டவள் எம்பி அவன் கன்னத்திலும் அழுத்தமாக முத்தமிட்டாள். இதை சற்றும் எதிர்பாராதவன் முதலில் திகைத்து பின் மெல்ல முருவளித்தான். ஏற்கனவே ஒருவன் மீதான தீராத நேசம் கொண்டு தன் அன்பை, காதலை அவனிடம் வெளிப்படுத்த இதே அணைப்பையும் முத்தத்தையும் ஆசையாக கொடுத்துவிட்டு பலமாக அடியும் அவமானமும் பட்டது நினைவில் வந்து அவள் உள்ளம் வெதுவும் நேரம் இன்னமும் சஞ்சயை தன்னோடு நெருக்கமாக பிணைத்துக் கொண்டாள் பெண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.